UFC 306 நோஷே ஸ்பியர் ஈவெண்ட்டோட ப்ரொடக்ஷனில் UFC போட்ட எஃபர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபினான்ஷியலாக இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ளாப்பாக என்னன்னு தெரியல. ஆனால் விஷுவல்ஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ கிராண்டாகவும் இருந்துச்சு. ஃபைட் கார்டை ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு மோசம் இல்லை. மெக்சிகோக்காக அவங்க போட்டிருந்த வீடியோஸ், ரிங்கல்ஸோட கெட்டப், மெக்சிகன் கல்ச்சரை முடிஞ்ச வரை UFC சூப்பராக காட்டியிருந்தாங்க. இன்னொரு டைம் இதே ஸ்பியரில் பிக் நேம்ஸ் வச்சு பேப்பர் வியூ பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஃபைட்ஸ் நல்லா தான் போச்சு. ஆனால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது இந்த பேப்பர் வியூவில். ஃபினிஷர்ஸ் இன்னுமே இருந்திருக்கலாம். மேக்ஸ் ஹாலோவே வர்சஸ் சாண்ட்லர் BMF ஃபைட் ஸ்பியரில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாலோவே வந்துட்டு ஈலியாவை ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாண்ட்லர் ஃபைட்டை வந்துட்டு டிக்ளைன் பண்ணியிருக்காரு. பியரில் சாண்ட்லர் ஹாலோவே வேற லெவலில் இருந்திருக்கும். ஆனால் ஹாலோவே ஈலியாவை சூஸ் பண்ணது தான் அவருக்கு கரெக்டான சாய்ஸ். UFC 306 மெயின் கார்டோட ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். UFC 306ல் 2 நியூ UFC சாம்பியன்ஸ் கிரவுன் ஆயிருக்காங்க. மெராப் டுவாலிஷ்விலி நியூ பேண்டம்வெயிட் சாம்பியன் ஆயிட்டாரு. வேலண்டினா ஷெவ்சென்கோ நியூ விமென்ஸ் ஃப்ளைவெயிட் சாம்பியன் ஆயிட்டாங்க. மெயின் event பேண்டம்வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஷானா மேலியும் மெராபும் ஃபைட் பண்ணாங்க. மெராப் ஜட்ஜஸ் டிசிஷனில் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. ஃபைட் ஸ்டார்ட்ல மெராப் ஏதோ வியர்டா பண்ணாரு. என்னன்னு பார்த்தா ஒமேலியோட கோச் வந்துட்டு மெராபை கோச் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண பார்த்துருக்காரு. ரெஃபரி ஹர்ப்டீன் வார்ன் பண்ணாரு ஒமேலி கார்னரை. மெராப் கிரவுண்ட்ல வச்சு ஒமேலி அவுட் கிளாஸ் பண்ணிட்டாரு. ஒமேலி ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆனாரு. மெராபோட கேம் பிளானே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், டேக் டவுன் போட்டு டிசிஷன் வின் தான் போவாருன்னு தெரிஞ்சது தான். மெராப் பார்த்தீங்கன்னா அதை சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஒமேலியோட ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு ஸ்ட்ரைக்கிங் தான். ஆனால் அவ்வளோ இன்ஆக்டிவாக இருந்தார் ஒமேலி இந்த ஃபைட்டில். மெராபோட கிளவுஸ்குள்ள எல்லாம் இல்லீகலாக கைவிட்டு இழுக்கிறாரு. மெராபோட ரவுண்டில் வந்துட்டு ஒமேலியெல்லாம் ஹோல்டு பண்ணி கிஸ் பண்ணுறாரு. 2 ஃபைட்டர்ஸ் சைடும் பண்ண சில விஷயம்லாம் சாம்பியன்ஷிப் லெவல் மாதிரியே இல்லை. UFC ஸ்பியரில் ஒமேலியை மெயின் event பண்ண வச்சதே ஒமேலியை வந்துட்டு ஒரு பிக் ஸ்டேஜில் ஸ்பாட்லைட் கொடுத்து அவரோட ஸ்டார் பவர் ஏற்றுறதுக்கு தான். ஆனால் ஒமேலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு லூஸ் பண்ணியிருக்காரு. ரவுண்ட் 5ல ஒமேலி நீஸ், கிக்ஸ், பஞ்சஸ் த்ரோ பண்ணப்போ எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதை ஸ்டார்டிங்ல இருந்தே ஏன் அவர் பண்ணலன்னு தான் சுத்தமாக புரியல. மெராப்க்கு UFC சாம்பியன்ஷிப் ஷாட் தராமல் ரொம்பவே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சாம்பியன் ஆயிட்டாரு. மெராப் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதும் ஜோ ரோகன் போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் வந்துட்டு உமார் பற்றி கேட்குறாரு. அதை கேட்கறது நார்மல் தான். ஆனால் மெராப் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா மெராபோட மோமெண்ட்டை வந்துட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி மோமெண்ட்ஸில் வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. மெராப் அந்த மோமெண்ட் வந்துட்டு அவருக்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்ச மாதிரி இருந்தது. அதனால தான் உமார் பற்றி கேட்டுன்னு கொஞ்சம் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லை, உமார் தான் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிகரேடோக்குமே வந்துட்டு நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஷாட் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேலேக்கு இது பிக் டவுன்ஃபால்னு தான் சொல்லணும். ரீமேட்ச்ல இப்போதைக்கு அவருக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஒமேலி வந்துட்டு கண்டெண்டர்ஸை ஃபைட் பண்ணி தான் கம்பேக் பண்ணி ஆகணும். பேண்டம்வெயிட் சாம்பியன்ஷிப் இனி பார்த்தீங்கன்னா மெயின் eventல தான் இருக்க போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா மெராபுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்டார் பவர் இல்லை. மெராப் இனி எப்படி அவர் ஃபேன் பேஸை பில்ட் பண்ணி எக்ஸைட்டிங் ஃபைட்டர் ஆகிறாரோ அதை பொறுத்து தான் அவருக்கு இனிமேல் மெயின் event சான்ஸே வாய்ப்பு இருக்கு. மெயின் event விமென்ஸ் ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப்க்கு அலெக்சா கிராஸோ வேலண்டினா ஷெவ்சென்கோ ஃபைட் பண்ணாங்க. வேலண்டினா 5 ரவுண்ட்ஸுமே செக்யூர் பண்ணி ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணிட்டாங்க. மெயின் event மெயின் event பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்டோரி தான். வேலண்டினா வந்துட்டு அலெக்சாவை டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அலெக்சா வந்துட்டு சப்மிஷன் அட்டம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களால வந்துட்டு ஃபினிஷ் எடுக்க முடியல. அலெக்சாவோட ஸ்ட்ரென்த்தே ஸ்ட்ரைக்கிங் பவரும் ஸ்பீடு தான். ஆனால் வேலண்டினா பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி டேக் டவுன்ஸில் ஷூட் பண்ணி அலெக்சாவை நல்லாவே வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. வேலண்டினா அலெக்சாவை வந்துட்டு இன்னைக்கு அவுட் ஸ்மார்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. டேக் டவுன் ஆனப்போ அலெக்சா வந்துட்டு சப்மிஷன் த்ரோ பண்ணுறதை விட எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரைக்கிங்கில் கூட என்கேஜ் ஆக பார்த்துருக்கலாம். பாட்டம் பொசிஷனில் ரொம்ப நிறைய டைம் வந்துட்டு அலெக்சா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. வேலண்டினா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நல்லாவே காட்டிட்டாங்க இந்த ஃபைட்டில். 5 ரவுண்ட்ஸும் வேலண்டினா தான் வின். அலெக்சாக்கு இதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து ரீமேட்ச் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 2 ஃபைட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 1-1ல தான் இருக்காங்க. ஆனால் அலெக்சா வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டெண்டரை தான் வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறாங்க. வேலண்டினா மனன் ஃபியரட் கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. அலெக்சா, வேலண்டினா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் 2 ஃபைட்டில் பயங்கர கம்படிட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரிலஜி ஃபைட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். வேலண்டினா மறுபடியும் ஃப்ளைவெயிட் சாம்பியன் ஆயிட்டாங்க. அடுத்த மேட்சப் ஃபெதர்வெயிட் டிவிஷனில் பிரையன் ஆர்டேகா, டியேகோ லோபஸ் ஃபைட் பண்ணாங்க. டியேகோ லோபஸ் செம பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஆர்டேகாவை பஞ்சில் கேட்ச் பண்ணிட்டாரு. ஆனால் ஃபினிஷ் எடுக்க முடியல. 3 ரவுண்டு லோபஸ் வந்துட்டு அவுட் கிளாஸ் பண்ணிட்டாரு. ஆர்டேகா சப்மிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணாரு. ஆனால் லோபஸே ஒரு ஜுஜிட்ஸு ஸ்பெஷலிஸ்ட் தான். செம ஸ்டைலிஸ்டிக் மேட்சப். லோபஸ் அவரோட ஸ்கில் செட்டை காட்டிட்டாரு. ஸ்ட்ரைக்கிங்லேயும் டாமினண்ட்டாக இருந்தது. கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரால் வந்துட்டு டிஃபெண்ட் எல்லாம் பண்ண முடியுது. ரேங்கிங்ஸ்லேயும் செம புஷ் கிடைக்க போது. சாம்பியன்ஷிப் ஷாட் வந்துட்டு நெருங்கிட்டு இருக்காரு டியேகோ லோபஸ். இலியா டொபோரியா, டியேகோ லோபஸ் தான் ஃபெதர்வெயிட் டிவிஷனில் ஃபைட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் 2024 நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். அப்கமிங் ஃபைட்டர்ஸ்லாம் ரேங்கிங்ஸில் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டேகாவுமே வந்துட்டு லைட் வெயிட்டுக்கு மூவ் ஆகிறதுல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு. இப்போ இந்த ஃபைட்டை லூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு லைட் வெயிட்டுக்கு மூவ் ஆக தான் போகிறாரு. டியேகோ லோபஸ் சாம்பியன்ஷிப் லெவல் ஃபைட்டர் தான். வோல்கனாஸ்கிக்கு தான் ஆனால் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஷாட் தரேன்னு சொல்லி UFC சொல்லியிருக்காங்க.
டியேகோ லோபஸோட ஆக்டிவிட்டிக்கெல்லாம் அவர் வந்துட்டு வெயிட் பண்ண வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இன்னொரு கண்டென்டரை வந்துட்டு ஃபைட் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த மேட்சப் லைட் வெயிட் டிவிஷனில் ஜெல்ஹூபர் ரிபோவிச் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. UFC 306 ஃபைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண வீடியோவில் இந்த மேட்சப் வந்துட்டு வாட்ச் அவுட் பண்ணுங்கள், இது ரொம்ப அண்டர் ரேட்டட் மேட்சப்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரீபோவிச் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் ஒரு ஸ்பிளிட் டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. ஜெல்ஹூபர் பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் ஃபினிஷ் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் கிவ் அப் பண்ணாமல் ஃபைட் பண்ணார். பேக் அண்ட் ஃபோர்த் போச்சு இந்த ஃபைட். இதுதான் இன்னைக்கு ஃபைட் ஆஃப் த நைட் போனஸுமே வந்துட்டு வின் பண்ணியிருக்கு. இந்த 2 ஃபைட்டர்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அவங்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. ஃபியூச்சரில் டாப் லைட் வெயிட் கண்டெண்டர்ஸே இவங்க 2 பேருமே ஆகிறாங்களான்னு பார்ப்போம். மெயின் கார்டோட ஓப்பனிங் ஃபைட் ரொனால்டோ ராட்ரிகஸ் ஆஸ்பர்ன் ஃபைட் பண்ணாங்க. ரொனால்டோ வந்துட்டு ஒரு டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. ப்ரீ ஃபைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்கேஜிங்காக இருந்த ஃபைட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான். என்டர்டைன்மெண்ட் வைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரொனால்டோ ராட்ரிகஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிக் ஸ்டேஜும் கிடச்சிது. மெயின் கார்டோட ஓப்பனிங் ஃபைட் இந்த மாதிரி ஒரு ஸ்பியரில் வரும்போது மெக்சிகன் ஃபேன்ஸ் வந்துட்டு அவரை நோட் பண்ணியிருப்பாங்க. பாப்பா அவருக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேன் பேஸ் பில்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. UFC ஹெவி வெயிட் சாம்பியன் ஜான் ஜோன்ஸ், UFC லைட் ஹெவி வெயிட் சாம்பியன் அலெக்ஸ் பெரேரா UFC நோ ஷேல வந்துட்டு ஒரு மோமெண்ட் ஷேர் பண்ணாங்க. மேபி இது ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் மேட்சப்பாக கூட இருக்கலாம். UFC 306 பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.